Hello, welcome to 2021. This is a very useful video for your needs and requirements. It is a specific resolutions. Last video, it was general resolutions. But now I think I would like to discuss a specific resolutions based on the present reality. So one way that I think as we know, population is more. Another one is economy is also not strengthened, and pandemic, whether it is a pre-pandemic, during pandemic, or future pandemic, we are not sure. பட் அந்த அளவிற்கு ஒரு 10 மாதங்களை தாங்கிக் கொள்ளுற அளவிற்கு நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் தாங்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த சூழ்நிலையில் நம்ம 2021க்கு என்ன விதமான ரெசல்யூஷன்ஸை எஃபெக்டிவாக எடுக்க போகிறோம், ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லையும், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும், ஒவ்வொரு சொசைட்டிலையும், ஸோ தட் we will be very happy not only 2021 in the years to come. So I am Dr. Pannir Selvam and I am presenting this video on behalf of Grow Big channel. இந்த சேனலுடைய யூசேஜ் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தால், இதற்கு அப்புறம் உங்களுக்கு இதற்கு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தேவைப்பட்டால் you can subscribe. So it is up to you to decide. So now I think from 2021 onwards, நான் ரெசல்யூஷன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி how I want to become, நான் ரிச்சராக இருக்கிற போகிறேன்னா, வெல்த்தியராக இருக்க போகிறேன்னா, ஏன்னா நம்ம பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம். So we don't need to go finish our life with a poverty or poor. So there is a richer class, there is a wealthier. I wanted to become a richer or wealthier அப்படின்னு சொல்லி பார்க்கல. ரிச்சருங்கிறது ஷார்ட் டேர்ம், வெல்த்தியருங்கிறது ஆல்வேஸ் ரிச்சர். எப்பொழுதுமே நான் ரிச்சராக இருந்தேன்னா வெல்த்தியர். ஸோ ஃப்ரம் 2021 onwards, I wanted to be a wealthier or wealthiest person, wealthiest family, wealthiest society and wealthiest country. It is one of the very important video which I spent many days, and this is also extract of my 35 years experience in different occupations. So I think now try to spend little more time before taking a not only resolutions, and make yourself wealthy and healthy. The resolution, the first part is essentials. Essential சொல்லல, நம்முடைய பாடிக்கு, நம்முடைய உடம்பிற்கு முதலாவதாக தேவைப்படுவது the healthy status. We should take a healthy food to keep your body fit, to keep your body very healthy. Not only individual, the whole family and whole society will have to eat the healthy food to keep yourself fit for making decisions, for exploiting the resources, for everything. So அந்த ஹெல்த் வரக்கூடிய நிலைமை இருக்கும் அப்படின்னா I think we'll have to be wealthy. நம்முடைய ரிசோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் I think we have to tap it, create, generate income, opportunities, everything. Not only உங்களுக்கு மட்டும் இல்லை அந்த திருப்தியாக, அந்த மனநிறைவு வர முடியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ரிசோர்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, வளங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க, வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவி புரிகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற வசந்தம், நிம்மதியை உங்களுடைய வாழ்க்கையை மனப்பூர்வமாக மகிழ்ச்சியை கொண்டு வரும். நோபல் பரிசு முகமது யூனுஸ் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் ஏழை வர்க்கத்திற்கும் பணக்கார வர்க்கத்திற்கும் உள்ள இடைவெளியை உடைத்ததுனால், அந்த இன்இக்வாலிட்டி உடைந்ததுனால். அதனால் கிவிங் இஸ் எ ஹாப்பினஸ். ஸோ அந்த ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணக்கூடியதான் இந்த ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் குவாலிட்டி. இப்போ உங்களை சுற்றி அந்த வருமானம் பெறுவதற்கான வழிகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புள்ளி விவரம், 25 வயது முதல் 54 வரை, அதான் ப்ரொடக்டிவ் ஏஜ்னு சொல்ல முடியும். அந்த ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு எந்த அளவிற்கு போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் கூடிகிட்டே போகுது. உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டுருக்குது. அந்த அளவிற்கு தகுதியான நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொடுத்தாக வேண்டும், அவர்களாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கல, இந்த கர்வ் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி கர்வாக அமையவில்லை. அந்த அளவிற்கு உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு கொடுக்க முடியக்கூடிய அளவில் நம்ம இல்லை. அப்போ உங்களுடைய சப்ளை ஆஃப் மேன் பவர் அதிகமாக இருக்குது, டிமாண்ட் குறையாக இருக்குது.
அதுவும் இப்போ வந்து பேண்டமிக் பீரியடில் அதை விட மோசம். அதனால் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் அது வந்து ஒயிட் கலர் ஜாப்போ ஆர் ப்ளூ கலர் ஜாப்போ இருக்கக்கூடிய சேலரி எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிற மாதிரி கல்ச்சரை கொண்டு வந்து அந்த கல்ச்சருக்குள்ளே ஆட்பட்டு நிலைமையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அன்றாடம் டோஸ்ட்டில் இருக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய ப்ரமோஷன்ஸ், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ 101% எஃபிஷியன்ஸை மெஷர் பண்ணி இருக்கிறதுனால it is going to be very toughest game to sustain or to get all your substantial income from your occupation. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலைகள் வந்து என்ன ஆகிடுச்சு, இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பப்ளிக் செக்டர் எல்லாம் ப்ரைவேட் செக்டர் ஆகுது. ப்ரைவேட் செக்டர் வரையில் எப்பயுமே வந்து அவங்க வந்து 60-40 ஃபார்முலா தான். 60% ஒன்றால் எனக்கு பெனிஃபிட் இருந்தால் நான் 40% கொடுக்க விரும்புவேன். இப்போ இது வெல்ஃபேர் ஸ்டேட் இல்லை. வெல்ஃபேர் ஸ்டேட் இல்லாமல் இட் இஸ் எ ஸ்டேட் வேர் தி கேபிட்டலிஸ்ட் ஏர்ன் மணி பை எக்ஸ்ட்ராக்டிங் தி லேபர் ஃப்ரம் தி ஹியூமன். ஸோ அந்த நிலைமையில் இருக்கிறதுனால சுரண்டப்படுகின்ற நிலைமைகள் அதிகமாகின்ற பொழுது கண்டிப்பாக எனக்கு உரிய வாழ்வாதார பிரச்சனைக்கு கிடைக்கிறது. ஏன்னா வாழ்வாதாரத்திற்கு உரிய தேவைகள் எல்லாம் பெருகி கொண்டு போகின்றன. அதற்கான பொருளாதாரம் பெருகி கொண்டு போகிறதுனால அதற்கு சமாளிக்கக்கூடிய திறமையும் ஒத்துப்போகக்கூடிய அளவிற்கு அந்த ஸ்பீடு அளவிற்கு செல்ல முடியாதனால் என்னுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்த கடந்த 5-6 வருடங்களாக அப்படியே கீழே போயிட்டே இருக்குது. இப்போ சென்னையில் வந்து ஒரு முக்கியமான ரோடு ராஜீவ்காந்தி ஸ்ட்ரீட், OMR ரோடு. இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு 10:30 போல் இந்த ஃபோட்டோ பிக்சரை நான் கேப்சர் பண்ணேன். 10:30க்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெண்களும் ஆண்கள் வந்து அந்த மாதிரி டவருக்கு வந்து கண்டிப்பாக எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. இது வந்து இட் இஸ் சாஃப்ட்வேர் டவர். அந்த டைடல் பார்க்கில் போகக்கூடிய கூட்டங்கள் அவ்வளோ போயிட்டுருக்கும். இன்றைக்கு வந்து அவர்களுக்கு வந்து எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் வரிசையாக வந்து பில்டிங்கை வெக்கேட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறைச்சிட்டாங்க, ஸ்டாஃபையும் குறைச்சிட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதில் 30-40% வந்து ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி வந்து ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. நேற்றுக்கு நான் சென்னைக்கு ஒருத்தர் கூட ஒரு டாக்ஸியில் போயிட்டுருக்கிறேன். அவருடைய ஜாப்பை கேட்கல, அவ்வளோ வேதனையாக இருக்குது. அவர் இரவில் வந்து 10 மணிக்கு மேலே 6 மணி வரைக்கும் தூங்கியதாக 12 வருடங்களாக வரலாறே கிடையாது. அவர் வந்து ஒரு ஹிந்து பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்காக சென்னை டு சிதம்பரம் டெய்லி ட்ரிப் அடிக்கிறாரு. ஒரு 9:30க்கு நீங்கள் அந்த ஹிந்துக்கு போகணும், அங்கேருந்து பேப்பர்ஸை எடுக்கணும், இதை கொண்டு போயிட்டு ஒரு 3 o'clock 4 o'clock போய் டெலிவரி பண்ணணும். திருப்பி அகெயின் வில் பி ரிட்டர்னிங் பேக். இங்கே வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு எப்படி 11 மணி ஆகும், காலை 11 மணி ஆகும். 11 மணியிலேருந்து திருப்பி வந்து ஒரு 6-7 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பார், திருப்பி போவார். இவருடைய வயது வந்து ஒரு 27. அவர் என்கிட்ட சொன்ன குறைகள் வந்து எனக்கு வந்து தாம்பத்தியத்தில் குழந்தைகளே வந்து இது வரைக்கும் 3-4 முறைகள் உருவாகியும் வந்து குழந்தை வந்து தங்கலை சார், என்ன பண்ணுறது, எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது, எந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. வருமானம் வருகின்ற பொழுது அவருடைய என்ன நடவடிக்கைகள் நடக்கப்பட வேண்டுமோ நடைபெறவில்லை, என்ன எதிர்பார்க்கப்படுவது நடக்கப்படவில்லை. இதையெல்லாம் தாண்டி நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு பாப்புலர் ஃபேமஸ் அண்ட் வெல் நோன் ரெஸ்டாரண்ட் இன் த சிட்டி அங்கே போகிற இடம் பூரா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடங்களில் வந்து உட்கார்வதற்கு இடமே இருக்காது. உட்கார்வதற்கு இடம் இல்லாமல் வந்து இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கங்கே எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை ஒரு கிச்சன் போல் ஆக்கி ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணி பல இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு தேவைப்படக்கூடிய அளவிற்கு இல்லாதனால அதனுடைய வியாபாரத்தையும் சுருக்கி HR மேனேஜரையும் காணும், ஒர்க்ஸ் மேனேஜரையும் காணும், இன்ஸ்பெக்ஷன் மேனேஜரையும் காணும், இப்போ சூப்பர்வைசரையும் காணும். ஓனரே வந்து கேஷ் பக்கத்தில் நின்று கவுண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலைமை வந்து அந்த ஹோட்டலில் உருவாச்சு. இதை தவிர்த்து வந்து நான் ஒரு இப்போ பர்ச்சேஸ்க்காக பாரிஸ்காரன் போகல, அங்கே உள்ள ஹோட்டல் வந்து கூட்டம் அப்படின்னா எப்போ வந்து லஞ்ச் ஹவரில் நீங்கள் வெயிட் பண்ணி தான் சாப்பிடக்கூடிய ஹோட்டல். ஏறக்குறைய ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 300-400 பேர் 500 பேர் அட் அ டைம் சாப்பிடக்கூடிய ஹோட்டல். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு 5-6 சூப்பர்வைசர் இருப்பாங்க. இன்றைக்கு வந்து கம்ப்ளீட் எம்டி. நம்ம போயிட்டு அங்கே வந்து உள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆறுன வடை இருக்குது, இல்லைன்னா மனம் தெரியாத பொருட்கள் எல்லாம் அங்கே இருக்குது. அதனால் வந்து சாப்பிட்றதுக்கே பிரியமில்லாத இடமாக வந்து மாறிவிட்டது. ஸோ அது இதனுடைய ஸ்கோப்பை நான் சொல்ல வர்றது என்னென்னா, அந்த அளவிற்கு வந்து வேலை வாய்ப்புகள், உற்பத்தி, வியாபார நோக்கங்கள் எல்லாம் வந்து மாறிக்கொண்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம்.
அப்பார்ட்மெண்ட்ஸு முன்னாடிலாம் வந்து டைடல் பார்க்கில் ஒர்க் பண்ணாங்கன்னா வந்து அந்த பொண்ணு ரெண்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கும். அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ஒன்று, அந்த பொண்ணு அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒன்று, ஆர் அதர்வைஸ் அவங்களுடைய ஃபேமிலியுடைய கின்னுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்பார்ட்மெண்ட் வந்து விலையே போகாமல் ரியல் எஸ்டேட் அந்தளவுக்கு டல்லாடு மட்டும் இல்லை, இன்றைக்கு வந்து அதிகமான முதலீடு செய்து வீடு வாங்குவதற்கு கவர்மெண்ட்டே இன்சென்டிவ் கொடுக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையுது, நிறைய வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணி இந்த அசெட்டை வந்து இது பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட் வந்து இப்போதைக்கு தற்போதைக்கு மட்டும் இல்லை, ஏறக்குறைய 10-20 வருடங்களாக ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டுருக்கிறது. தற்போது மிக மிக மோசமாக போயிட்டுருக்கிறது. அதோடு மட்டும் இல்லை, அங்கே வேலை பார்ப்பவர்கள் வந்து சர்வசாதாரணமாக வந்து ஒரு 10,000, 15,000, 20,000, 25,000 ரெண்ட்டு கொடுக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் வேக்கண்ட் ஆகிடுது. ஹோட்டல்ஸில் அவங்கள நம்பி ஆரம்பிக்கப்பட்டதில் எத்தனையோ கையேந்தி பவுன்கள் கூட எத்தனையோ பேர் இங்கேருந்து ஊர்கள்லேருந்து தான் வந்து கையேந்தி பவுனில் வந்து அது எப்போ பார்த்தாலும் ஹாட்டாக கிடைக்கும், ரேட்டும் சீப்பாக கிடைக்குங்கிற மாதிரி வரக்கூடிய ஹோட்டல் போயிடுச்சு. பெரிய ஹோட்டலில் ஆள் என்ன வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு உள்ள கிச்சனில் உள்ளே போனோம் அப்படின்னா மாஸ்டருக்கு வந்து சரியான மாஸ்டர் கிடைக்கல, அதுக்கப்புறம் சரியான சர்வன்ட்ஸ் இல்லை, நிலைமைகள் எல்லாம் வந்து வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப மோசமாகி கொண்டு வருகின்றன. பொருட்கள் வாங்குவதற்கு போனோம் அப்படின்னா இன்றைக்கி மளிகை கடையில் கூட தேவைகள் படலை. என்ன அவர்களுடைய செலவுகளை சுருக்க ஆரம்பித்து விட்டார்கள். விரிவாக்கம் பெறுவதற்கான வழியில்லை, வேலைவாய்ப்புகளும் குறைந்து கொண்டு வருகின்றன. அதனால் அவங்களுடைய சர்க்குலேஷனும் ரொம்ப குறைஞ்சிருக்குது, வெலாசிட்டி வரை கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்கிற அம்மா வேறு வழி இல்லை, வேறு தொழிலை பண்ணுறதுக்காக அதுவே வழி வந்துடுச்சு. இப்போ அன்றாட அதனுடைய தேவைகள் வந்து பெண் வந்து எப்பயும் ஒன்று தான் சேவிங் பண்ணிகிட்டே இருப்பாள். அவளுக்கு வந்து கணவருடைய வருமானம் வரல, மற்றவருடைய வருமானம் வரல. அப்போ என்ன பண்ணுறா, அவள் படையெடுக்க ஆரம்பிச்சிடுறா. அவள் வந்து வெளியில் வச்சுட்டு ஏதாவது உணவுப் பொருட்கள் தயார் பண்ணி அதுக்குரிய கஸ்டமர்ஸை ரெடி பண்ணி தானும் வந்து வருமானத்தை பெறணும் அப்படிங்கிற மாதிரி வெளியே வரக்கூடிய நிலைமைகள் ரொம்ப அதிகமாகவே உருவாகிட்டு வருது. அப்போ ஹவு டு பி ஹெல்த்தி, உங்களுடைய தேவைகள் பூர்த்தடையப்பட வேண்டும், சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபிசியலாஜிக்கல் என்ன, உங்களுக்கு வந்து மிக மிக தேவையான ஒன்று அப்படின்னா உங்களுடைய ஏர் வேணும், வாட்டர் வேணும், சரியான நேரத்தில் நல்ல ஃபுட்டு வேணும், ஷெல்டர் இருக்கணும், நல்லா தூங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கணும், அந்த இதில் க்ளோத்திங் வந்து உங்களுக்கு இருக்கணும், அதே போல் ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி உள்ள மனிதர்களாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ். பட் இந்த தேவைகளெல்லாம் நம்ம வந்து பூர்த்தி பண்ணால் தான் வந்து லைஃப்பில் வந்து லீட் பண்ண முடியும். ஒரு சுகாதாரமான காற்று இல்லை, தண்ணீர் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, சரியான வீடு இல்லைங்கிற மாதிரி வரையில் என்னுடைய ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸே வந்து சாட்டிஸ்ஃபை மீட் அவுட்டே ஆகவில்லை. சேஃப்டின்னு பார்க்க இல்லை, எனக்கு ஹெல்த் வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு முன்னாடி அது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வேணும். அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் செக்யூரிட்டி இருக்கணும், அந்த ஊரில் இருக்கிறதுக்கு அந்த வசிப்பதற்கு சரியானது இருக்கணும், ரிசோர்ஸஸ் அங்கே என்ன இருக்கணும். அந்த மாதிரி ரிசோர்ஸே இல்லை அப்படின்னா நான் ஏதோ ஜாப் ரிசோர்ஸா, இல்லைன்னா அக்ரி ரிசோர்ஸா, இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும் எனக்கு. இதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் என்னுடைய மனதிற்கு தேவைப்படுகின்ற அந்த நட்புகளை, அந்த ஒரு இன்டிமேசி, அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டு, ஒரு சென்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி, இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எமோஷனல் லவ் வேணும், தேவைப்படும் மனிதர்களுக்கு, பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு, ஆறறிவு உள்ளவர்களுக்கு. அதுக்கப்புறம் எஸ்டீம், தெர் இஸ் எ ரெஸ்பெக்ட். நான் ஒர்க் பண்ணுற இடத்துல, நான் கம்யூனிட்டியில், சொசைட்டியில், வீட்டில் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும், செல்ஃப் எஸ்டீம் இருக்கணும், ஸ்டேட்டஸ் இருக்கணும், எனக்குன்னு தேவைப்படக்கூடிய ரெக்கக்னேஷன்ஸ் இருக்கணும், என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஐ ஷுட் ஹேவ் ஃப்ரீடம், அட்டானமி இருக்கணும். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், டிசைட் டு பிகம் த மோஸ்ட் ஒன், ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கணும். அப்படின்னா தான் நான் வந்து அடுத்தடுத்த நாளுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கோ, வேலை பார்ப்பதற்கோ, வெளியே போகிறதுக்கோ ஒரு அப்பப்போ சார்ஜ் ஆகிட்டே இருக்கணும். அது சார்ஜே இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து அப்படியே படுத்துடுவேன். என்னுடைய சோம்பேறித்தனம் வந்துச்சு அப்படின்னா 1 by 1 எனக்கு வந்து பல மோசமான விளைவுகள் ஏற்படும். ஒய் டு பி, நான் ஏன் வந்து வெல்த்தியாக இருக்கணும்? ஹெல்த்தாக இருக்கணுமே, எனக்கு வெல்த் வேணும். எனக்கு வெல்த் பண்ணையில் தான் நான் ஒரு ப்ரொமோஷன்ஸ் வாங்குகிறேன், ஒரு ஜாப்பை வாங்குகிறேன், இந்த ஜாப் இல்லை அந்த ஜாப் போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு பார்ட் டைம் பண்ணுறேன் அல்லது ஃபுல் டைம் பண்ணுறேன். இட் இஸ் கால்ட் டேஸ்ட் ஆஃப் சக்ஸஸ். அங்கே போகிறேன், அங்கே ரெக்கக்னேஷன் பண்ணுறேன், அங்கே நல்ல சரியான இன்கம் வருது. அந்த இன்கமுக்கு ஒரு வரையில் நான் என்னுடைய தேவையான விருப்பங்களை நிறைவேறி செய்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தை நிறைவு பண்ணுகிறேன். இதெல்லாம் வந்து இட்ஸ் கால்ட் டேஸ்ட் ஆஃப் சக்ஸஸ். ஒரு டு லீவ் அ பெட்டர் லைஃப், ஓவர் கம் ஆல் யுவர் லிமிட்டிங் தாட்ஸ். அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல, இதை செய்ய முடியல, சிக்கலாக இருக்குது, ஒரு பெட்ரோல் கூட ஊற்ற முடியல, இந்த மாதிரியான சிக்கல்கள். உங்களுக்குள்ள பவர் வெளியில் வரும். ஒரு ஸ்கில், ஒரு கம்ப்யூட்டர் பர்சனாக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் ஒரு ஸ்கல்ச்சராக இருக்கலாம், மேபி என்ன இருக்குமோ அந்த திறமைகளை வெளிக்கொண்டதற்கு எந்த
சிரமங்களெல்லாம் தொலைஞ்சிச்சுன்னா தான் உங்களை திறமைகள் வெளிக்கொண்டு வர முடியும். அதற்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், யூ வில் சி யுவர் க்ரோத். ஓகே, நான்லாம் பண்ண முடிந்தது, எனக்கு க்ரோத் வந்துருச்சு. நான் வந்து என்னுடைய எண்ணங்களை என்னுடைய எண்ணங்களுக்கு சிறகு கொடுக்க முடியும், பறக்க முடியும். அதன் வழியாக நான் மட்டுமல்ல, நான் இருக்கின்ற பகுதியிலே அல்லது எனக்குரிய வசதிகள் இல்லாத மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு எண்ணம் வரணும். அப்போ தான் நான் வந்து கிவிங் இஸ் அ ஹாப்பினஸ். மற்றவர்கள் கொடுக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இன்பம் அப்படிங்கிறது எப்போ வரணும் அப்படின்னா, அந்த கிவிங் இஸ் அ ஹாப்பினஸ். இதெல்லாம் வரணும் அப்படின்னா ஐ ஷுட் பி எ வெல்த்தியஸ்ட் பர்சன். ஸோ ஹவு டு பிகம் வெல்த்தி? நான் வெல்த்தியஸ்ட் ஆகணும். ஒரு ஜாப்பு, பிஸ்னஸ், பார்ட் டைம், ஃபுல் டைம், ஆர் ஏர்னிங் மணி த்ரூ செவரல் சோர்ஸஸ், இப்படிலாம் வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் நோ தட் பெர்மிஷன் டு ஃபெயிலியர். நான் தவறுகள் இழைக்கின்ற பொழுது, நான் வந்து சரியான முறையில் செய்யாத பொழுது, நான் வந்து மனதளவிலே, என்னுடைய மனதளவில் நான் வந்து ஓகே இது தவறு என்று நான் ஏற்றுக்கொள்ளப்படவங்க ஈகோ இல்லாத பர்சனாக இருந்தால் தான் நான் வெல்த்தியாக வர முடியும். தட்ஸ் கால் பெர்மிஷன் டு ஃபெயிலியர். இட்ஸ் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஐ ஷுட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக். அது அப்துல் கலாம் சொன்ன கனவு போல எப்பொழுதுமே நான் வந்து உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது கூட நான் உயர வேண்டும் என்கின்ற உணர்ச்சி வந்து கொண்டே இருக்க வேண்டும். புதுசாக பண்ணக்கூடாது, செய்வதை வேறு மாதிரி புது மாதிரியாக பண்ண வேண்டும். நான் புதுசாக பண்ணுறதை விட செய்வதை புது மாதிரியாக செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு கப்பு காஃபி சாப்பிட போகிறீங்க, அதில் வந்து பேப்பர் கப்பில் கொடுக்குறாங்க, இல்லைன்னா காப்பரில் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வெளியே மற்றதில் கொடுக்குறாங்க. ஸோ த ப்ரெசன்டேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யுவர் திங்ஸ் விச் யூ ஹவ் பின் ட்ரெடிஷ்னலி ஃபாலோயிங். பட் யூ வில் ஹேவ் டு திங்க் ஆல்வேஸ் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். நாட் ஓன்லி ஆஃபீஸ் 8 ஹவர்ஸில் உட்காந்துட்டேன், அந்த 8 ஹவர்ஸில் உட்காந்து முடிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, யூ வில் நாட் க்ரோ, யூ கேனாட் சப்போர்ட், யூ கேனாட் ஜெனரேட் இன்கம் விச் யூ நீட். ஏன்னா எல்லாமே மேலே போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து கீழே இருக்க முடியாது. தராசு தட்டில் இருக்கிற மாதிரி ஒன்று சமமாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பக்கம் மேலே இருக்கணும், ஒன்று குறையாக இருக்கணும். இந்த குறையாக இருக்கிறது வந்து பொருளாதாரமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் அப்படியே நான் சார்ந்திருக்கிற பாரதிய தேசத்தில் என்னன்னா, ஏறக்குறைய வந்து 2011 வந்து 50 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் 5 வருடங்களுக்கு அப்புறம் அது அப்படியே எவ்வளோ ஆகுது, 82 லட்சம் கோடி ஆகிடுது. இப்போ ஏறக்குறைய உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே அது அப்படியே வந்து 101 கோடி ஆகிடுது, 101 லட்சம் கோடி ஆகிடுது. அதனால் எனக்கு வேலை கிடைக்க முடியவில்லை, இல்லைன்னா பிரிட்டன் போலியோ, இல்லைன்னா ஐஸ்லாண்ட் போலியோ, ஃபின்லாண்ட் போலியோ, அல்லது சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரியோ என்னை கவனித்துக்கொள்ள என்னுடைய நாடோ அல்லது நாட்டினுடைய சுபீட்சமோ இருக்குமா அப்படிங்கிறது அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பட்ஜெட்டுங்கிறது லைஃப்பில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அதுவும் எஸ்பெஷலாக வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், இட்ஸ் வெரி வெரி வைட்டல். நாட் ஓன்லி ஃபார் இண்டிவிஜுவல் ஃபேமிலி பட் ஆல்சோ ஃபார் த என்டையர் ஆர்கனைஸ் செக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அது பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கவர்மெண்ட்டாக இருக்கலாம், எவ்ரிவேர் இது ஐ திங்க் பட்ஜெட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் வந்து யூ கேன் மேப் அவுட், யூ கேன் ட்ராவ் அ பிளான். நீங்கள் மந்த்லி பண்ணலாம், வீக்லி பண்ணலாம், தென் குவார்ட்டருக்கு பண்ணலாம், ஆனுவல் பண்ணலாம், ஈவன் 5 இயர்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸும் பண்ணலாம். பட் இப்போ வந்து உங்களுடைய இன்கம் அண்ட் சோர்ஸஸ் என்னெல்லாம் உள்ளே வருது, அதுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி இந்த மாதிரியான இன்கம்லாம் உள்ளே வருது. ஓகே, வந்த இன்கம் இவ்வளோ ஸோ மச், இவ்வளோதுக்கு என்னென்ன லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஓகே, அதுக்கு வந்து என்ன எசென்ஷியல் என்ன, நான் எசென்ஷியல் என்ன, என்டர்டைன்மெண்ட் என்ன, மெடிக்கல் என்ன, தென் எகென் வாட் ஆர் த அதர் எக்ஸ்பென்சஸ் விச் வி ஃபோர்காஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கு நீங்கள் பட்ஜெட் போட்டதுக்கப்புறம் அது வந்து டெஃபிசிட்டை காட்டுச்சு அப்படின்னா தென் எகெயின் யூ வில் ஒர்க் அவுட் எகெயின் எங்கே எல்லாம் வந்து ட்ரிம் பண்ண முடியும், எங்கெல்லாம் குறைக்க முடியும், எங்கே வந்து கட் பண்ணியாச்சு. நம்மளுடைய பட்ஜெட்டும் அந்த எக்ஸ்பெண்டிச்சருடைய பேட்டர்னும் வந்து ஒரு அன்ஈக்குவலாக இல்லாமல் எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ண முடியும். ஒரு சமயம் சர்ப்ளஸ் இருக்குது, இந்த மந்த்து வந்து சர்ப்ளஸ் இருக்குது. ஓகே, இதை வந்து நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், வெதர் இட் இஸ் கோயிங் டு பி இன்வெஸ்டட் இன் அசெட் ஆர் மேபி லைக் கோல்டு ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசைட் பண்ணுறதுக்கும் இந்த வந்து பட்ஜெட் இட் இஸ் நத்திங் பட் எ மிரர் டு ஹெல்ப் யூ டு டேக் அவுட் ப்ராப்பர் டிசிஷன்ஸ். உங்களுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் will have to be match. அதோட மட்டும் அதுக்கு வந்து we have to draw out a budget. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், that is we will call this is a ADHD. we have to give top priority. நம்மளுடைய இன்கமுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் மேட்சிங்காக மிஸ்மேட்சிங்காக, அது டெஃபிசிட்டாக வந்தால் என்ன, வாட் இஸ் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஸோ தட் லீட் டு டிஸார்டர். அதனால வந்து
Whether we live in a budgeted family or non-budgeted family, okay. பட் வி ஹாவ் டு ட்ரா அவுட் அ பட்ஜெட். அந்த பட்ஜெட்டில் மதந்தோறும் வந்து டெஃபிசிட் வரக்கூடாது, சர்ப்ளஸ் வர வேண்டும். அப்படி டெஃபிசிட் வந்துச்சுன்னா அதை உடைப்பதற்கான ஒரு முடிவுகளையும் அந்த வழிகளையும் படித்தாகணும். அப்போ ட்ரிம் பண்ணணும். அது வந்து எசென்ஷியலாக இருக்கலாம், நான் எசென்ஷியலாக இருக்கலாம், ஓவர் ஹெட்ஸாக இருக்கலாம், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம், அது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம், சோஷியல் கமிட்மெண்ட்ஸாக இருக்கலாம், எங்கெல்லாம் ட்ரிம் பண்ண முடியும், ஃபியூவலாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இது சரியான முறை நடக்கணும் அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து தே ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு யூனியன் பட்ஜெட்டில் பண்ணுற மாதிரி, ஒரு அசம்பிளி நடக்கிற மாதிரி, ஒரு ராஜ்யசபாவில் நடக்கிற மாதிரி, லோக்சபாவில் நடக்கிற மாதிரி இப்படியே கொண்டு வரணும். அப்படின்னா தான் வந்து ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் பொறுப்புகள் தெரியும், வீட்டினுடைய நடப்பு தெரியும். அதன் மூலம் வந்து குடும்பங்களில் வந்து திருமணம் செய்து போகின்ற பொழுது அவர்கள் பொறுப்புகள் வந்து வரையறுத்த முறையில் அமையும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அந்த ஃபேமிலியை டீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது, ஈவன் செப்பரேஷன்ஸே வராது, கோர்ட்டுக்கே போக மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், தே நோ த கிராவிட்டி ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ நீங்கள் ஆரம்பத்திலே வந்து ஒருத்தருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி கிச்சன் ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி கார்டன் ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் கீப்பிங் ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி மணி ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ எவ்ரிபடி வில் பிளே த ரோல். தே வில் ஷேர் த காமன் கேதரிங் ஆர் காமன் கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஈகோ உடையும். இது போய் நீங்கள் சின்ன வயசுலேயே டெவலப் பண்ணக்கூடிய நிலைமையாகிடும், வெதர் இட் இஸ் எங்கர் ஏஜ் ஆர் மிடில் ஏஜ். ஸோ அப்போ வந்து தே வில் அண்டர்ஸ்டாண்ட், தே வில் ரியலைஸ், தே வில் ட்ரை டு அனலைஸ். இது வந்து நாட் ஓன்லி ஃபேமிலி ஃபார் பட்ஜெட் மட்டும் இல்லை, பட் இட் இஸ் எ ரூட் காஸ் ஃபார் தேர் எம்பவர்மெண்ட், இட் இஸ் ரூட் காஸ் ஃபார் த மெச்சூரிட்டி. ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் இன்னும் வி ஹேவ் டு சேவ். அது கன்சம்ஷன் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், கன்சம்ஷன் ஆஃப் வாட்டராக இருக்கலாம், or maybe like maintaining of the garden இருக்கலாம், or maintaining of your house இருக்கலாம், whatever it is, how much is to spend, வேணுமா வேண்டாமா, எவ்வளோ பண்ணணும், எதுக்கு பண்ணணும், அது டூரபிளா நான் டூரபிளா. ஸோ எவ்ரி பாயிண்ட் வில் பி டிஸ்கஸ்ட். ஸோ எவ்ரிபடி வில் டேக் பார்ட். அதனால் வந்து ஃபேமிலியில் சுபீட்சை மட்டும் இல்லை, ஒரு மனம் திறந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து அப்படியே டெவலப் ஆகி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் when they are going to be manager, when they are going to be a top official, when they are going to be administrator, when they are going to be a politician, so everywhere it will play a very 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 vital role. இது நீங்கள் இந்த மாதிரி இதுதான் ஒரு பொண்ணு எப்படி நீங்கள் வந்து பொசுக்கி அதை வந்து உரிய நல்ல அருமையாக தங்கமாக கொண்டு வரீங்களோ, எப்படி வந்து சிற்பி செதுக்குறானோ அந்த மாதிரி செதுக்கக்கூடிய வாய்ப்பு வசதியும் வீட்டில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு வழியாக இந்த நாடே வந்து சுபிட்சமாகும். இப்போ இதெல்லாம் பிளான் பண்ணதுக்கப்புறம் ஏதோ பட்ஜெட் போட்டுட்டோம், பணம் வந்துச்சு, செலவு பண்ணுங்கிறது இல்லாமல் தேர் ஷுட் ஆல்வேஸ் பி அ மானிட்டரிங். அப்போ தான் அந்த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டோ இல்லை அவங்களுடைய மனைவியோ வந்து இதெல்லாம் சரியாக போய்ட்டுருக்குதா. ஒரு பொருளை வாங்க போயில கூட அது வந்து தேவைப்பட்ட கூட பொருளை வாங்குறது, அனாவசியமான பொருள் இடத்த வச்சு இது பண்ணிவிட்டு அடுத்த விட்டை பார்த்து நம்ம ஏன் வீட்டில் வாங்குறது, ஏற்ற விட்டை வச்சு பார்த்து வாங்குறது, காரை வாங்கி போர்த்தி வைக்கிறது, இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் தேவையா? வீட்டில் 2 பேர் இருப்பாங்கன்னா 3 வண்டி இருக்கும், அது தேவையா? அப்போ வந்து இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய இதெல்லாம் பேசினா தான் வரும். நமக்கு அந்த வண்டி தேவையா, லோனு வாங்கணுமா வேண்டாமா, பல சிக்கல்கள், பல முடிவுகள் எடுக்க முடியும். காய்கறிக்கு இந்த மாதம் 400 செலவு பண்ணோம், அது 600 ஆச்சு அப்படின்னா எதனால அந்த 600 ஆச்சு? அப்போ இந்த வாங்கக்கூடிய இடம் தவறா, இல்லை வாங்கிய காய்கறிகள் தவறா? இதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய இடமா வந்து இந்த குடும்பம் அமைஞ்சிச்சு அப்படின்னா நாளைக்கு இந்த குடும்பத்தில் உறுப்பினர்களே, அந்த குடும்பத்தில் உள்ள இளைஞரையோ ஒரு மினிஸ்டராக வந்தாங்கன்னா சரியான முறையில் அந்த நாடு அமையும். அதனால் வந்து மானிட்டரிங் மட்டும் இல்லை, என்ன விதமான ரிஸ்க்கெலாம் வரப்போகுது. ஓகே, இந்த மந்த்து வந்து நம்ம போட்டிருக்கிற பட்ஜெட் 20,000, ஆனால் வரக்கூடிய 25,000, அப்போ 5,000 எப்படி சரி பண்ண போகிறோம்னு இந்த மாதமே நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லையா, அந்த 5,000 வரக்கூடிய வருமானத்துக்கு என்ன பண்ண போகிறோம்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது இன்னொரு இன்கம் கொண்டு போகிறாங்களா, என்ன பென்ஷன் ஏதாவது வரப்போதா, இல்லைன்னா வேறு ஓய்வூதியம் ஏதாவது வரப்போதா, என்ன வரப்போதா, எப்படி செய்ய போகிறோம்? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ மை டியர் லிசனர்ஸ். Please take care of this and again pass on to your friends, pass on to your children, pass on to your kith and kin, because it is not done overnight. It is done over a period of time, as well as putting all my brain on it. டிசைட் பண்ணுங்க, ஒரு பொருளை வாங்கல அது வந்து லக்ஸுரிஸா ஆர் மேபி வெரி இம்பார்ட்டன்ட் நீடா ஆர் என்ன நீடு, வெதர் இட் இஸ் நீங்கள் வந்து டிசைருக்காக நான் வந்து 125 லிட்டரு கெப்பாசிட்டி உள்ள ஃப்ரிட்ஜ் லிட்டர் வாங்காமல் நான் 300 வாங்க போகிறேங்கிறது டிசைரா, நீடா ஆர் டிமாண்டடா, இந்த வீட்டுக்குள்ளே தேவைப்படக்கூடிய பொருளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டிசைர் அந்த தள்ளிப்படுங்க. நீடாக இருந்தால் எசென்ஷியலாக இல்லையான்னு பாருங்கள்.
அது ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இது இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு பழத்தை நறுக்கிறதுக்கு அருகாமனை வேணுமா கத்தி வேணுமான்னு பார்க்கல. எனக்கு வந்து கத்தியால் நறுக்க முடியும்னு வச்சுக்கலாம். அதுக்காக கத்தியிலே ஒரு 4-5 டைப் வச்சு அருகாமனையிலே வந்து ஒரு கண்ட்ரி அருகாமனையும் ஒரு சொஃபிஸ்டிகேட் அருகாமனை வைக்கணும்னு தேவை கிடையாது. ஸோ இட் இஸ் அ டைம் டு டிசைட் வேறு இந்த பொருள் தேவையா இல்லைங்கிறது கலந்து பேசுங்க உங்களுக்குள்ள. இந்த பொருள்னால இவ்வளவு தூரம் வேஸ்டேஜ் ஆகும், இந்த பொருள்னால இந்த அளவுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், ப்ராஃபிட்டாக இருக்கும், அதை வாங்குங்க. அது எசென்ஷியலாக கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய பொருளாக. அதாவது இன்றைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பீன்ஸ் வந்து போடுறான் மார்க்கெட்டில். வெளியில் பீன்ஸுடைய ரேட்டு ஒரு மார்க்கெட்டில் போனீங்கன்னா ஒரு 4 கிலோவே 20 ரூபா சொல்லிட்டான். அவன் வந்து நான் தோட்டத்துலேருந்து கொண்டு வந்துருக்கிறேன், நான் வந்து 1 கிலோ வந்து 20 ரூபா போடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்காக வந்து நீங்கள் 3 கிலோ வாங்கி போனீங்க, 4 கிலோ 5 கிலோ வாங்கி போனீங்க அப்படின்னா அது வந்து அது யூஸ் ஆகுமா, சாப்பிட்றதுக்கு சரியாக வருமா, பக்குவமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கலாம். இல்லை நம்ம எல்லாம் சாப்பிட்டா 1 கிலோன்னா 1 கிலோ வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு ஃபிஷ்ஷு வாங்க போகிறீங்க, ஃபிஷ்ஷு வந்து இன்றைக்கி வந்து வஜ்ரம் ஃபிஷ்ஷு வந்து 800 ரூபா விற்கிற ஃபிஷ் 500 அப்படின்னா அன்றைக்கே வந்து நீங்கள் வந்து 3 கிலோ 4 கிலோ வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 3 அதனுடைய இது வந்து 1500-2000 ரூபா ஆகிடும். நீங்கள் யூஸ்வலாக வந்து ஒரு 300-400 ரூபா வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதை சாப்பிடுவாங்களா, இல்லாட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் அது வேஸ்ட் ஆகிடுமா, அது வேஸ்ட் ஆனது இதை செய்ய முடியுமா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சண்டே வாங்கினீங்கன்னா மண்டேக்கு வச்சுக்கிற முடியுமா, அல்லது டியூஸ்டே வந்துச்சுன்னா சாப்பிடுவாங்க வீட்டில், இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குல்ல. இதையெல்லாம் வந்து பிளான் பண்ணி பார்க்கல உங்களுக்குள்ளே வந்து கருத்து பரிமாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது எசென்ஷியலாக நான் எசென்ஷியலான்னு வரும். ஃபிசிக்கலாஜி முன்னாடி சொல்லிட்டேன். தேவைகள் வந்து இப்போ நீங்கள் வந்து காற்றோட்டம் இல்லை அப்படின்னா ஜன்னலை திறந்து வச்சுக்கலாம். அதுக்காக வந்து எப்போ பார்த்தாலும் ஃபேனை போட்டு இது பண்ணணும்னு தேவை கிடையாது. அதே போல் லைட் இல்லை அப்படி இல்லை, சில நேரங்களில் சோலார் லைட்டை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது காஸ்ட்டே கிடையாது. இப்போ எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, மேபி டைனிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சோலார் லைட்டோடு வச்சுக்கலாம். வாட்டர் வந்து நீங்கள் வந்து ஆர்ஓ வாட்டர் வாங்கணும்னு தேவையில்லை. நமக்கு ஒரே டேப்பில் வர வாட்டரோட நீங்கள் வந்து ஹீட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். அது தாராளமாக இட் இஸ் ஆல்சோ அக்செப்டபிள். ஷெல்டர்னு வாங்கல ஒரு பெரிய வீடு, எனக்கு அவங்க வந்து பெரிய வீட்டில் இருக்காங்க, எனக்கு வீட்டில் இருக்கிறது வந்து 4 பேர் இருப்பாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் எடுப்பாங்க. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சர்வெண்ட் வேணும். ஸோ இந்த மாதிரியான தேவைகளெல்லாம் விரிவாக்கம் செய்யாமல் ஷெல்டர்னால் எப்படி வேணும். அதேபோல் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் அப்படின்னா நான் வந்து நைட்டெல்லாம் வந்து நான் ஃபில்ம் பார்க்குறேன், சேனலில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி 1 மணிக்கு தூங்கிட்டு நான் 7 மணிக்கு எந்திரிக்கல. சேனலில் பார்த்துட்டீங்க, படுத்துட்டீங்க. பட் படுத்த ஒரு 8 ஹவர்ஸுக்கு பதிலாக நீங்கள் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணதுனால எனக்கு வந்து மெடிக்கல் பில் வரும், ஹெல்த் பில் வரும். கிளாத்திங் மாடர்ன் கிளாத்திங்னா ஓரளவுக்கு வாங்குது, எசென்ஷியல் வாங்கிக்கலாம். சரி, ஒரு ஆசிரமத்திலே ஒரு முக்கியமான இடங்கள்லேயே எவ்வளோ பெரிய வசதியாக ஒரு 2000 கோடி கொடுக்குறாரு, 5000 கோடி கொடுக்குறாரு, அவர் எவ்வளோ தர்றாங்க. அவருக்கு வேண்டிய ஃபுட்டு, அவருக்கு வேண்டிய கிளாத் வந்து ஒரு 4 செட்டு, அவருக்கு வேண்டிய எசென்ஷியல் திங்ஸு, சோப்ஸு, டாய்லெட்ரி மற்ற இதெல்லாம் எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் அதான் வந்து லைஃப் இஸ் சிம்பிளிஃபைடு லைஃப். இதெல்லாம் வந்து அந்த ஃபேஷன் வந்துருச்சு, இந்த ஃபேஷன் வந்துச்சு, ஒரு பேண்ட்டு கிழிஞ்சு வருது, ஒரு பக்கம் கிளியாமல் வருது, ஒரு இது லெங்க்த்தாக வருது, ஒரு ஷார்ட்டராக வருது, இந்த மாதிரி போகக்கூடிய நிலைமையில் இருந்துச்சுன்னா நாம் எங்கேயே போகிறோம். நாட் ஒன்லி யூஆர் ஜாப்ரடைசிங் த ஹோல் எக்கனாமி. ஸோ அதே போல் ரீப்ரொடக்ஷன். இப்போ நீங்கள் வந்து அறகுறையாக தூங்குறீங்க, அறகுறையாக சரியாக பண்ணலை, சரியான சாப்பிட வரல, அப்போ வந்து உங்களுடைய தன்மைகள் வந்து என்ன ஆகிடும்னா பிள்ளை பெறுகின்ற ஒரு நிலைமை மாதிரி மலட்டுத்தன்மை உருவாகிடும். இப்போ வேதனை வரும், வேதனை வரையில் ஹார்ட் பீட் வரும், ஹார்ட் பீட் வரையில் அடுத்தடுத்த டிசீஸ் வரும், அப்புறம் உங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் வரும். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் போக போக நீங்கள் எதுக்கெல்லாம் வந்து கேர் கொடுக்கலையோ அது எல்லாருமே உங்களுக்கு செலவை வந்து எடுத்து கொடுக்கும். இது ஃபிசிக்கலாஜிக்கல். சேஃப்டி. இப்போ சேஃப்டி டு ஹெல்த்துக்கு போகல உடனே நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பண்ண தேவையில்லை. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃப்ரீ ஹெல்த் கார்டு கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து அவைல் பண்ணலாம். ஆயுஷ்மான் வந்து கார்டு கொடுத்துருக்குறாங்க, அதை அவைல் பண்ணலாம். அதே போல் வந்து ரிஸ்க்குக்கு வந்து 12 rupees. ஈவன் சில பேங்க்ஸ்லாம் வந்து நீங்கள் யூ ஹேவ் டு பே ஒன்லி 120 rupees and 215 சம்திங்கில் இது அதுக்கு ஒரு 10 lakhs கிடைக்குது. அப்போ ரிஸ்க்கும் கவர் ஆகிடுச்சு, ஹெல்த்தும் கவர் ஆகிடுது. அப்புறம் என்ன வேறு என்ன வேணும். இதுக்காக நம்ம வந்து ஸ்டார்லேயும் போய் அங்கேயும் போய் பிர்லா இன்ஸ்டியூட், இப்போ பிர்லாவுடைய இன்சூரன்ஸ்லாம் போய் அது வந்து உங்களுக்கு ஏறக்குறைய வந்து பர் மந்த்துக்கு வந்து ஸோ மச் அமௌண்ட்டு, பர் டேக்கு ஸோ மச் அமௌண்ட்டு, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அளவில் நீங்கள் முடிவெடுக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்டு பொறுத்த மட்டும் போய் உட்காந்து அதோட முடிச்சிருக்கக்கூடாது. என்னுடைய குரோத்துக்கு என்னுடைய பொட்டன்ஷியல் இன்னும் கூட்டுறேன், திறமைகளை கூட்டுறேன், அடுத்தடுத்த வேலைகளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மேலே போயிட்டே இருக்கணும். அசெட் வாங்கல, இஎம்ஐ அசெட் இல்லாத அசெட்டாக வாங்கணும். எனக்கு ஒரு சின்ன இடம் வாங்குறேன், சின்ன இதை கட்டுறேன். இஎம்ஐ வந்து உங்களுடைய குடும்பத்தினுடைய அன்றாட பிரச்சனையை ஒன்றும் தொந்தரவு பண்ணாது.
அது வந்து எப்படியும் வந்து 15 வருடங்களுக்கு உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி போகிறது தான் கெட்டிக்காத்தணும். அதுபோல் உங்களுடைய ரிசோர்ஸஸை வந்து டெவலப் பண்ணணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பார்ட் டைமில் இருக்கலாம், உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல கம்யூனிகேஷன் இருக்கலாம், டியூஷன்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் தவறுகள் கிடையாது. வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து பேரம் பேசி மட்டும் இல்லை, நல்ல எங்கே வந்து ஹோல்சேலில் மற்ற இடங்களில் வாங்கலாம். ஒரு 10 கடை இருக்கலாம், 10 கடையில் அதே பொருள் வந்து எங்கே நமக்கு நல்ல பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆச்சி மசாலாவை அந்த மசாலா வாங்குறது கூட நீங்கள் வந்து 1 கிலோ 2 கிலோ போட்டு மசாலா பண்ணி இது பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா வீட்டில் பண்ணி இது பண்ணிக்கலாம், ஹோட்டல் ஃபுட்டில் அவாய்ட் பண்ணி. இந்த மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணல உங்களுடைய ஃபேமிலி வந்து பட்ஜெட் மட்டும் இல்லை, சேவிங்கை நீங்கள் பார்க்க முடியும். எஸ்டீம், இப்போ எஸ்டீம் வரையில் என்ன ஆகும், தனக்கு வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வர்றதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய திறமையில் கூட்டிக்கணும், உங்களுடைய பொட்டன்ஷியலை டெவலப் பண்ணிக்கணும், உங்களுடைய டேலண்ட்டை டெவலப் பண்ணிக்கணும். அதே போல் ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதுவரையில் வந்து நான் வந்து கம்ப்ளீட்லி மோட்டிவேட்டட் அப்படின்னா நீங்கள் யூ ஹேவ் டு ரீட் புக்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு லிசன் திங்ஸ் விச் ஆர் ரியலி ரெக்வயர்டு. என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இது பண்ணி நீங்கள் வந்து உங்களை வந்து உயர்த்துவது மட்டும் இல்லை, உங்களுடைய உறுப்பினர் எல்லாத்தையுமே வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு எந்த விதமான மோட்டிவேஷன்லாம் கொடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் the whole family will be very very happy as well as healthy. அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க செலவுகளுக்கு வந்து காய்கறி வாங்குகிறோம், இது வந்து ஒரு ஹாபியாக வரணும். ஒரு கார்டன் வைக்கிறது, அந்த கார்டன்லேருந்து வெஜிடபிள் எடுக்கிறது, அதில் ஃப்ளவர்ஸ் எடுக்கிறது, வெள்ளிக்கிழமை ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், செவ்வாய்க்கிழமை ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மிளகாய் வச்சுக்கலாம், வெண்டைக்காய் வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஹாபி ப்ளஸ் இன்கம், அது வந்து என்ன ஆகும்னா இட் வில் சேவ் யுவர் காஸ்ட், சேவ் யுவர் இன்கம், சேவ் யுவர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்சோ. இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகலையும் நீங்கள் ஏதாவது சீப்பாக கிடைன்னு சொல்லி வீடு பூரா பொருள் வாங்கிக்கூடாது. இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வந்து 10 ரூபா கிலோ அப்படின்னா 10 கிலோ வாங்கி போட்டு உள்ளே போட்டு பண்ணுறது சரியாக இருக்குமா, அல்லது ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு பண்ணுறது சரியாக இருக்குமா? இல்லை வெங்காயம் போடுறீங்கன்னா வெங்காயம் வந்து கூட நேரத்தை விட குறைஞ்ச நேரத்தில் வாங்கக்கூட, அதை இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வடகமாக போட்டு பண்ண முடியுமா, வைக்க முடியுமா? இல்லை வேஸ்டேஜ் ஆச்சு அப்படின்னா அதை வடகமாக பண்ண முடியும். இப்படியெல்லாம் வந்து பாட்டிகள் சொல்லிக் கொடுத்தார்கள் நமக்கு, போது அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. எதுவுமே வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஃபுட் எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிடுவாங்களே தவிர அதுக்காக அளவில் போல போட்டுட்டு கொட்ட மாட்டாங்க. இன்றைக்கி கொட்டக்கூடிய உணவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுபோல் ஸ்டாக்கிங், எப்படி ஸ்டாக் பண்ண போகிறோம், எப்படி வச்சுக்க போகிறோம், எங்கே வச்சுக்க போகிறோம், தேவையா தேவையில்லையா, சும்மா அதாவது சில நேரங்களில் வந்து நிறைய ஒரு 10 கிலோ 20 கிலோ வாங்கி போட்டிருப்பாங்க, அது ராட்டு நாய் கெட்டு போயிடும். சில பருப்புகள் வாங்கியிருப்பாங்க, அது முறையாக காயப்பட்டிருக்க மாட்டாங்க. சில நேரம் மிளகாய் வாங்கி போட்டிருப்பாங்க, அது கெட்டு போயிருக்கும். இதெல்லாம் ஸ்டாக்கிங் பண்ணக்கூடிய அளவுக்கு, இன்வென்ட்ரி பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து அப்பப்போ வந்து இந்த ஷேரிங்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் தேவையா தேவையா தேவையா, வேணுமா வேண்டாமா, சரியா, அதுக்காக நான் வந்து ஹெல்த்தை கெடுக்க சொல்ல. யூ ஹேவ் டு டேக் ஹெல்த்தி ஃபுட், பட் should not waste your money as well as food. மொபைலில் இருக்குன்னு வச்சுக்கலாம். மொபைல்னால் வந்து 5 பேர் மொபைல் போட்டு 5 பேர் இன்டர்நெட் போடுறத விட ஒரு காமன் இன்டர்நெட் வச்சுக்கலாம். மொபைல் பார்க்கக்கூடிய நேரங்களை வச்சுக்கலாம். சப்போஸ் வந்து அவருக்கு இன்டர்நெட்டே தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்நெட்டே வாங்காமல் ஒரு ரிசீவிங் கால்ஸ் ஒரு 100 rupees 50 rupees எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் மொபைலுக்கு. ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து காஸ்ட்லி மொபைலில் மாற்றுறது வந்து தேவைக்கு தான் மொபைலை தவிர, கம்யூனிகேஷன் தான் மொபைலை தவிர அழகுக்கோ அல்லது அழகார்த்திற்கோ கிடையாது. டிவி பார்க்கக்கூடிய நேரம், டிவி பண்ணக்கூடிய சேனல், எந்த சேனலை பார்க்க போகிறோம், எதை பார்க்க போகிறோம், அதற்காக வந்து 24 மணி நேரம் சேனல் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா பவர் போகுது, உங்களுடைய கண்ணுக்கு டிசீஸ் வருது, அந்த டென்ஷனில் ஹார்ட் பிரச்சனை ஆகிடுது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் புதுசு சேனலுக்கு டெவலப் பண்ணி பேமெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை உருவாயிடும். அப்போ நம்ம வந்து we have to think on every aspect. இப்போ ஹெல்த் வரையில் முன்னாடி நான் சொன்னது மாதிரியே ஹெல்த்துக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸு, கவர்மெண்ட்ஸு ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸ்லாம் டிஸ்குவாலிஃபைடாக ஒரு இன்எலிஜிபிள் டாக்டர்ஸ் இல்லை, தேர் ஆல் குவாலிஃபைட் டாக்டர்ஸ். தேவைப்படக்கூடிய நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் போகணும். ப்ரைவேட் போகையில் இன்றைக்கி வந்து நிலைமைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு அம்மாவை நான் அட்மிட் பண்ணேன், ஒரு சின்ன 2 நாளுடைய இதுக்கு ஒன்றும் ப்ரீத்திங் பிரச்சனையாக இருந்துச்சு, கொஞ்சம் ஆக்சிஜன் தேவைப்பட்டுச்சு, அவங்க 2-3 நாள் சாப்பிடல, அதனால ஒரு எனர்ஜி இல்லை. No, we have to shell out of support 1.5 lakhs. கொரோனா இருக்குன்னு பார்த்துட்டு போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் உள்ளே போனீங்கன்னா 5 lakhs. ஸோ வந்து இன்றைக்கு வந்து அந்த அளவு இருக்குது. அதே போல் மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரிக் மெடிசன்ஸ் கவர்மெண்ட்டே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு, கவர்மெண்ட்டே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நல்ல டாக்டர்கிட்ட கேட்கல, அந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா மெடிசன்ஸ் வந்து ஜெனரிக்கில் போனீங்கன்னா 15 rupees ஆகுது. சில மெடிசன் 300 rupees ஆகுது, அதனுடைய மெடிசன்ஸ் 110 120 rupees ஆகுது. அப்போ ஜெனரிக் உள்ள ஃபார்முலாவுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அது பிராண்டு இல்லை, நோ பிராண்ட், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து லைஃப்பில் திங்க் பண்ணணும். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க? 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு வந்து ஒரு வீட்டில் டயபெட்டிக்ஸ் இருக்காங்க, ஒரு பிபி இருக்காங்க அப்படின்னா
இந்த பிபிக்குரிய மெடிசன்ஸ் நீங்கள் வெளியே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாதத்துக்கு 700-800 ஆகும். அதே இது அங்கே போய் வாங்கல, நாட் ஈவன் 120-130 rupees. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து நீங்கள் வந்து எல்டிஏ பல்ப் யூஸ் பண்ணுறது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் இருக்குது. அன்னெசரி லைட்டு போடாமல் இருக்குது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தேவை கிடையாது. ஸோ எல்லாம் ஒரே ஹாலில் இருக்குன்னா ஒரு லைட் போதும். ஸோ ரீடிங் ஒருத்தர் பார்க்குறாரு, அது பார்க்குறாரு அப்படின்னா தேவைப்பட்டுச்சுன்னா போகலாம், இல்லைன்னா மற்றபடி ஒரே ஹாலில் உட்காரலாம். அங்கேயும் வந்து சோலார் ஒன்றும் இதுவே இல்லை, ரீடிங் ஒன்றும் கிடையாது, லிசனிங் தான் அப்படி தான் அப்படின்னா ஓகே, யூ கேன் யூஸ் ஈவன் சோலார் லேண்டன் ஆர் சோலார். ஒரு 1000 rupees, 2000 rupees ஆர் ஈவன் 3000 rupees. ஸோ யூ கேன் ரெடியூஸ், பிகாஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் அதிகமாகிட்டே போகுது. அதுபோல் வாட்டர் வர டயத்தில் வந்து உங்களுடைய ஓவர் ஹெட் டேங்க் ஃபில் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தட் அப்போ உங்களுக்கு கன்சம்ஷன் வந்து வாட்டர் சார்ஜ் மட்டும் இல்லை, உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி சார்ஜும் குறையும். இப்போ ஃபேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இது ஹாலில் 2 ஃபேன் இருக்குது அப்படின்னா 2 ஃபேன்னா அங்கே 2 பேர் இங்கே 2 பேரில் மேபி யூ கேன் ஆல் சிட் டுகெதர் இன் காமன் பிளேஸ் வேர் 1 ஃபேன் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து ஒவ்வொன்றும் வரையில் தான் வரக்கூடிய எதிர்காலத்தினுடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப அருமையாக வந்து பணத்தினுடைய வேல்யூ, பணத்தினுடைய அருமைகள்லாம் தெரிஞ்சு வருவாங்க. வாட்டர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இன்னும் சில கண்ட்ரிலாம் சில இடங்களில் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் குளிப்பதற்கு அன்றாடம் குளிப்பதற்கு தண்ணி கிடையாது, குடிப்பதற்கும் கிடையாது. யாருக்கு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போயிட்டு வராங்க. ஒரிசா போல இடங்களில் 30 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போகிறாங்க. ஸோ இந்த தண்ணி வந்து ப்ரிசர்வேட்டிவாக எந்த அளவுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? அனாவசியமான தண்ணியை போடுறது தவறுதல்னு சொல்லி வைக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு தண்ணி வந்து காய்கறிகளுக்கு போகிற மாதிரி அமைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹாட் வாட்டர் வேணும்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபியூவலை யூஸ் பண்ணி போகிறோம், இதெல்லாம் வந்து பிளானிங் இஸ் வெரி 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 வைட்டல், எஸ்பெஷலி ஈச் ஐட்டம். மெயின்டெனன்ஸுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு பிளம்பரை கொண்டு வந்து ஒரு 1000 ரூபா செலவு வைக்கிறது போல, ஒரு டேப் சரியில்லைன்னா அப்பப்போ ஐ திங்க் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களை அது கொஞ்சம் டைட் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்க்ரூவை இதை போச்சு சரி பண்ணிடலாம். அதே போல் ஒரு இது ஒரு ஹேங்கரோ ஏதோ அந்து போயிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி சரியாக இப்போ போயிடும். அதே போல் எலக்ட்ரிக் சுவிட்ச் போயிடுச்சு அப்படின்னா பர்டிகுலர் சுவிட்சை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு சுவிட்சை விட்டிங்கன்னா 2வது சுவிட்ச் போகும், 3வது சுவிட்ச் போகும், அது கடைசியில் போர்டே விழுதும். அதுக்கு மட்டுமே ஒரு 400-500 ஆகிடும். அதே போல் இது சப்போஸ் கூலிங் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து மாறுதலாக இருக்குது, ஒன்றையும் வந்து க்ளீன் பண்ணுறதோ வைக்கிறதோ அட்லீஸ்ட் வீக்லி 1 டே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி இது பண்ணி அந்த ப்ளக்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். டிவி இருக்கு வச்சு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதனுடைய ப்ளக்கில் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய சப்ளை சரியாகிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்மால் மெயின்டெனன்ஸ், ஒரு பீரியடிக்கில் எவ்ரி வீக். இதெல்லாம் முன்னாடி உள்ளவர்கள் ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ண என்ன ஆகிடும், உங்களுடைய செலவுகள் குறையும். அனாவசியமாக வந்து இன்றைக்கெல்லாம் ஒரு பிளம்பரை கூப்பிட்டிங்கன்னா 1000 ரூபா, ஒரு எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டிங்கன்னா 1000 ரூபா, அந்த மாதிரி போய்ட்டு இருக்குது. பேப்பர் வேஸ்ட்டு அதை பாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு முறையாக பயன்படுத்தி அப்படியே பேப்பர் வேஸ்ட்டை விற்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துன்னா சில இடங்களில் வந்து அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சில சிட்டியில் இந்த மாதிரி இருக்குது. அந்த பேப்பர் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஜெல்லி ஆகி கொடுத்துருவாங்க. இப்போ ஜெல்லி ஆகி போயிட்டுன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் கொண்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 30 rupees 40 rupees. நீ பேப்பரை கொடுத்தீங்கன்னா 5 ரூபா 7 ரூபா 8 ரூபா வாங்கிட்டு இருப்போம். அது ஜெல்லியாக கொடுத்தீங்கன்னா ஒரு 30 rupees 40 rupees. ஏன்னா அவங்க வந்து கிளாஸ் இது பண்ணுறது ஒரு மேபி லைக் கொஞ்சம் ப்ரோக்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் வர்றதுக்கெல்லாம் வந்து உள்ள இந்த ஜெல்லியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு திங்க் வெரி வைஸ்லி. ஒரு டைம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு இன்னும் ஜாப்பில் இது சும்மா இருக்கிறாங்க, ஓகே இந்த பேப்பர் கேன் பி கலெக்டட் ஆர் மேபி நாட் ஓன்லி யூ. ஒரு 10-15 வீட்டில் சேர்த்திங்கன்னா ஒரு 1/2 டன் 1 டன் வந்துச்சுன்னா ஐ திங்க் இன்னும் ஒரு ஃபேக்ட்ரிக்கார கூப்பிட்டிங்கன்னா ஒரு 30,000 கிடைக்கும். ஸோ அதனால் வந்து 7 ரூபா 8 ரூபாய்க்கு போகிற பேப்பரை விட அந்த மாதிரி பண்ண முடியும். Another important tips, number 1, it is a credit card. Very very dangerous, risky and it's a bad devil and bad devil. ஸோ கிரெடிட் கார்டு யாருக்கும் சூட்டாக இருக்கும்? ஒரு பிஸ்னஸ் பீப்புள் ஆர் எக்ஸ்போர்ட்டர்ஸ், அவங்க பேமெண்ட் வந்து 30 days வருது, 20 days வருது. இன்றைக்கு வந்து அந்த பேமெண்ட் எடுத்துக்கிறாங்க, அந்த பேமெண்ட் வந்த உடனே அவங்க ரீபே பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து இட் டசன்ட் காஸ்ட் எனி இன்ட்ரெஸ்ட், எனி அடிஷ்னல் பர்டன். அவங்களுக்கு ஓகே. மந்த்லி இன்கம் ஏர்னர்ஸ், ப்ரைவேட் பப்ளிக் ஏதோ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. காணல் நீர் போல் இருக்கும், அது வந்தால் உண்டு, வரலைன்னா கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மீட்டர் இல்லை, அதை விட அதிகமானது, மிக 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 மோசமானது. பணத்திற்கு பணம் லாஸு, அதோட அமைதிக்கும் அமைதி போயிடும், குடும்பங்களில் குதூகலம் போயிடும், ரொம்ப பார்த்தாலும் சிக்கலவே இருப்பீங்க. கிரெடிட் கார்டு வந்து வேலெட்டில் இருக்கக்கூடிய இடத்திற்கு உரிய இடமே கிடையாது. கிரெடிட் கார்டு கண்டுபிடித்ததுக்கு காரணம் என்னென்னா, அன்றைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அந்த பணம் வந்து கையில் இல்லாமல் இருந்துச்சு, வங்கிக்கு போக முடியாமல் நிலைமை இருந்ததுனால அவர் வந்து அன்றைக்கு கண்டுபிடிச்சார், ஓகே கிரெடிட் டெபிட் கார்டெலாம் வேணும், வந்துச்சுன்னா பேமெண்ட்டு வந்து அந்த இடங்களில் வந்து இல்லாத பட்சத்தில் கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கும், இல்லைன்னா என்னுடைய செல்ஃப் எஸ்டீம் தொலைந்து போயிடுது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்தது.
இதை வந்து பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தலாம் தவிர எல்லாம் எனக்கு கிரெடிட் கார்டு இருக்க கொடுக்குறாங்க கொடுக்கையில் நல்லா இதாக சொல்லுவாங்க, உங்களுக்கு லான்ச் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், ரிவார்டு கிடைக்கும், நீங்கள் 10,000 பே கார்டு இருக்குது, 5,000 கார்டு இருக்குது, உங்களுக்கு எந்த படனும் இல்லை, நீங்கள் வர போனஸ்லேயே கிடைக்கலாம். கேட்பதற்கு நல்லா இருக்கிறது, நடைமுறைகள் சாத்தியமாங்கிறது 99%, 100% சாத்தியமே கிடையாது. இட் இஸ் மென்ட் ஃபார் ஒன்லி ஃபார் லிமிட்டட் க்ரௌட், லிமிட்டட் பீப்புள். அதேபோல் டெபிட் கார்டு வந்து ஒரு ரொம்ப எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம், எங்கேயோ போய் சிக்கிக்கிட்டோம் வரக்கூடிய நிலைமைகள்லாம் அங்கே கொடுக்கலாம். இதற்கு நீங்கள் ஒரு 5 முறை நீங்கள் வந்து அதை இது யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக வந்து யூ ஹேவ் டு பே சம் 25 to 50 rupees per attempt of withdrawal. அது தேவையாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் வச்சுக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் வந்து வெதர் நீங்கள் ஆர்டிஜி யூஸ் பண்ணாலும் சரி, நெஃப்டில் யூஸ் பண்ணாலும் சரி, ஐஎம்எஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அது அடிஷ்னல் காஸ்ட் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு 20 minutes, half an hour யூஸ் பண்ணால் கூட ஐ திங்க் இட் வில் நாட் காஸ்ட் யூ எனிதிங். ஸோ இந்த கார்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேவையாங்கிறது மட்டும் இல்லை, இது எல்லாம் வந்து எவில் அண்ட் டெவில் அண்ட் ரிஸ்கி. இஎம்ஐங்கிறது தட் இஸ் அனதர் வெரி பேட் டேஞ்சரஸ் எலிமெண்ட். இன்றைக்கு அது வந்து நீங்கள் போகாதனால தான், வீடு வாங்காதனால தான் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைத்து, அதோடு மட்டும் இல்லை இன்சென்டிவ் வேறு யூனியன் கவர்மெண்ட் கொடுத்து பெரிய பெரிய வீடுகளெல்லாம் கட்ட சொல்லி அவங்கள வந்து கடனாளி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து கடனாளியாக இருப்பதற்கு கடன் வாங்கிட்டார் அப்படின்னாலே அது சமுதாயத்தில் வந்து கடன் வாங்கின ஆள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டாயிடுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றார் அப்படிங்கிறது ஒரு இலக்கிய வரிகள் வேறு. ஸோ இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிறது ஒரு சமயம் வாங்கியிருந்தாலும் கூட குறைந்த வருடங்களுக்கு வாங்கி எப்போ எல்லாம் அமௌண்ட் வருதோ முதல்ல இஎம்ஐ தூக்கி தொலைச்சி வெளியே போட்டுடணும். அதற்கு பதிலாக ஒரு சின்ன இடம் இருக்குது, தன்னுடைய வீட்டில் உள்ள மூதாதையருடைய பணம் இருக்குது, சேவிங் இருக்குது, இல்லை ஜுவல் இருக்குது, இதெல்லாம் வச்சு நீங்கள் வீடை கட்டுறது வைக்கிறது ரொம்ப கெட்டிக்காரத்தனம். அதோடு மட்டும் இல்லை உங்களுடைய கண் பார்வையில் ரொம்ப சுருக்கமான முறையில் தேவையற்ற செலவுகளை எல்லாம் பண்ண முடியும். நீங்கள் 25 lakhs வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய வட்டியே ஏறக்குறைய 8 லட்சம் 10 லட்சத்துக்கு வந்துடும். ஸோ அது அப்போ பாதி நீங்கள் வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு வேணுங்கிற அந்த அந்த ஏர்னிங் வந்து நீங்கள் இப்படி பண்ண வேண்டிய நிலைமை வேண்டுமா? அந்த ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வருமானத்தை சம்பாதிக்க வேண்டுமாங்கிறது ரொம்ப 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 யோசனை பண்ணி செய்யுங்க. இது தேவையற்றது, எஸ்பெஷலி பட்ஜெட்டட் நான் பட்ஜெட்டட் ஃபேமிலிஸ் இருக்குது. லோனு வந்து அது எம்எஃப்ஐ லோனு வந்து வீட்டுக்கு இல்லை, முன்னாடியாவது வந்து குழுன்னு போட்டுட்டு வச்சாங்க, இப்போல்லாம் வீட்டுக்கே வந்துட்டாங்க. 26 விழுக்காடு வீட்டை வந்து வாரத்துலேயும் 15 நாள்லேயும் அந்த அம்மாக்களை வந்து கஷ்டப்பட்டு கொடுக்கறது வந்து ஆண்கள்கிட்ட வரமாட்டாங்க, ஏன்னா பெண்கள்கிட்ட நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அது தேவையா என்பதை நீங்கள் வந்து பண்ணணும். அது வந்து ரொம்ப அதிகமான வட்டியை கூட நீங்கள் வந்து சம்பாதித்த பணத்தை எல்லாம் அதில் தான் கட்டிகிட்டு இருக்கீங்க. முடிந்த அளவிற்கு இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் நிம்மதியாக பார்க்கணும். அதுக்கு மேற்கொள்ள தேவைப்பட்டுச்சுன்னா வருமானத்தை கூட்டுங்க. வருமானத்தினுடைய பார்ட் டைம் ஆகும், ஃபுல் டைம் ஆகும், அடிஷ்னல் ஒர்க்கு எதுவெல்லாம் பண்ணுங்கள். வருமானத்தை கொண்டு செலவழிக்கின்ற பொழுது இருக்கிற திருப்தி நிம்மதியாக அன்னைக்கு அருமையாக இருக்கும். கடன் பட்டீங்க அப்படின்னா அந்த கடன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கடன் பட்டார் நெஞ்சம் போலேயே கலங்கிட்டு தான் இருப்பீங்க நீங்கள். இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். சேவிங் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபியூவல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியே போகக்கூடிய ட்ரிப் ஆகட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கணும் எங்கே வாங்குறது, எங்கே பொருளை வாங்கக்கூடிய சேமிப்பு. அந்த சேமிப்புங்கிறத நீங்கள் வந்து சாதாரணமாக பயன்படுத்தக்கூடாது. அது இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது லைஃப்பில். அது வர வர வந்து பிள்ளைகளுக்கு ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான ஒரு கருத்துக்களை வந்து அவங்க மனசில் போய் சேரும். ஸோ எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் ஆகட்டும், வாட்டர் கன்சம்ஷன் ஆகட்டும், நீங்கள் காலையில் எடுக்கக்கூடிய சோப்பு நீங்கள் 10 ட்ரிப் யூஸ் பண்ணுறதுனால இப்போ சோப்பு கரையுமே தவிர நம்ம தோல் கெட்டு போயுமே தவிர தோலுக்கு வந்து ஒரு பெரிய அபிவிருத்தி ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. பேஸ்ட்டுங்கிறதுக்காக ஒரு ப்ரஷ்ஷு ஃபுல்லாக 2 ட்ரிப் 3 ட்ரிப் தேய்க்கிறதுனால உங்களுடைய பல் வெண்மையாகவோ அதனுடைய இனாமல் தான் வெளியே போயிடும். ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டரை போட்டுட்டு நீங்கள் 30 லிட்டருக்கு பதில் 300 லிட்டர் குடித்தாலும் உடம்பு ஒன்றும் போயிடாது. 30 லிட்டர் குடித்தாலே போதும் தான். ஒவ்வொன்றையும் டாய்லெட் யூஸ் பண்ணுறது, ட்ரிங்கிங் வாட்டர் 2 or 3 liters. அதுக்காக வந்து 5 லிட்டர் வாட்டர் கொண்டு போய் 3 லிட்டர் குடிச்சிட்டு ஒரு 2 லிட்டர் கீழே கொட்ட தேவையில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு வந்து சேமிப்பு இருக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிட்டோம் அப்படின்னா வீடு மட்டுமல்ல, நம்மளுடைய நாடை வந்து ஒரு ஃபின்லாண்டாவோ ஐஸ்லாண்டாவோ ஒரு சுவிட்சர்லாண்டாவோ உருவாவதற்கு வழி இருக்குது. ஐடி ரெமிட்டன்ஸ் வந்து ஒரு பயமுறுத்தல் பண்ணக்கூடியது, எஸ்பெஷலி மார்ச்சில். அதுக்கு வந்து நீங்கள் ஐடி ரெமிட்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மேபி டிசம்பர்லேயும் ஜனவரிலையோ நீங்கள் வந்து ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி எவ்ரி மந்த் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தே வந்தீங்கன்னா பிப்ரவரி எடுத்துகிட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பர்டனாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறீங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மாதம் பண்ணிங்கன்னா மார்ச்லேயும் பிரச்சனை, ஏப்ரல்லையும் பிரச்சனையாக இருக்கும். ஈவன் அந்த எவில் வந்து ஜூனில் கூட கண்டினியூ ஆகும். ஏன்னா சடனாக எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுனால
ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி செய்வது பெட்டர். ஸோ கோல்டு வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் மீறி ஒரு சேமிப்பு அமௌண்ட் இருந்தால் இன்றைக்கு வந்து கோல்டு வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆகாத ஒரு நல்ல ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்குறீங்களோ பேப்பரில் வாங்குறீங்களோ, ஸோ அது வந்து நீங்கள் ஸ்மால் குவாலிட்டியாக வாங்கலாம். பின்னாடி வந்து நீங்கள் வந்து குழந்தைங்க மேரேஜ் பர்பஸ் வச்சுக்கலாம். கண்டிப்பாக நம்மெல்லாம் கோல்டுக்கு அடிமையாக இருக்கிறோம். அதனால் கோல்டு இந்த தலைமுறை இல்லை, எந்த தலைமுறை வந்தாலும் கோல்டுக்குரிய மதிப்பு எப்பயுமே இருக்கும். ஸோ அது இன்றைக்கி பேங்க்கில் நீங்கள் போட்ட பணத்தை கூட நீங்கள் சேஃப்டி கிடையாது. 5 லட்சம் போட்டோன்னா 1 லட்சத்துக்கு மேலே வரப்போகிறது இல்லைன்னு பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில் வந்து கோல்டு நான் வந்து ஃபிசிக்கலாக வச்சுக்க போகிறேன்னா பேப்பரில் வச்சுக்க போகிறேன்னு வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எனி டைம் நீங்கள் வந்து லிக்விட் பண்ணி கேஷ் பண்ணிக்கலாம். ஃபியூவல் ஸ்டார்ட் ஃப்ரம் கெரசின் ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் கேஸ். அங்கே வந்து எந்த அளவிற்கு நீங்கள் வந்து சிக்கனமாக யூஸ் பண்ணுறீங்களோ, கிச்சனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், அது ஆணாக பண்ணாலும் சரி பெண் பண்ணாலும் சரி, அதுக்கு மேலே இருக்கவே கூடாது. அத்தனை பர்னர் இருக்கணும். டால், ரைஸு, உங்களுடைய ஃப்ரை என்ன ஐட்டம் தான் சடசடம் முடிச்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடணும் கிச்சனுக்கு. அப்போ ஃபியூவலும் சேவ் ஆகும், ஃபியூவலால் ரிஸ்க்கும் குறையும். ஸோ ஃபியூல் கன்சம்ஷனுக்கு கூட பல வகையான பிரயோஜனங்கள் கிடைக்கும். ஃபியூவலுடைய சேவிங் வந்து நாட்டினுடைய சுபீட்சத்தையும் வந்து நிர்ணயிக்கக்கூடியது. இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபியூவல் வந்து இந்த அளவுக்கு காஸ்ட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து என்ன காஸ்ட்டு போகிறீங்க நீங்கள்லாம் 85, 86 அது பாட்டு ரேட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம கன்சம்ஷனை முதல்ல பார்க்கணும். ஃபியூவலில் வந்து இந்த அளவுக்கு கூடுதுன்னா நம்மளுடைய எப்படி நம்ம வந்து சிக்கனமாக வைக்க போகிறோம்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து சுபீட்சமாக்குவதற்கு, குதூகலமாக்குவதற்கு அருமையான காரணிகள். ஒரு டூரு நீங்கள் கண்டிப்பாக டூர்லாம் வேணும், ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா டூர் போகாதீங்க, பிக்னிக் பண்ணுங்கள். பிக்னிக் போகையில் எப்படி பண்ணலாம், நல்லா ஃபேமிலியோடு செஞ்சுட்டு நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி இதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து ஃபுட்டு நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. வீட்டு அவுட் சைட் ஃபுட்டு இஸ் ராட்டன். அதோடு மட்டும் இல்லை அவங்களுடைய காஸ்ட்டுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. நிச்சயமான சரியான ஃபுட்டாக இருக்காது. நல்லா நீங்கள் வந்து அழகாக லெமன் ரைஸ் பண்ணலாம், டேமரின் ரைஸ் கொண்டு போகலாம், இல்லை வெஜிடபிள் மிக்சர் ரைஸ் கொண்டு போகலாம், இல்லைன்னா பரோட்டா கொண்டு போகலாம், எனி திங் வாட் எவர் யூ லைக் கொண்டு போய் சாப்பிடல. அது ஒரு டேஸ்ட், அதோட நல்ல சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு ஹோட்டலில் இந்த டீ வெளியில் சாப்பிட்றது, எதோ இந்த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டோ யார் வீட்டில் உள்ளவங்களும் இந்த வெளியில் சாப்பிட்ற டீயை வந்து கண்டிப்பாக பண்ணுறோம். ஏன்னா ஒரு நாட்டு 1 கப் 10 rupees மட்டும் இல்லை, இட்ஸ் எவ்ரி டே 2 கப்ஸ் டீனா அது 600 rupees 1000 rupees, அது ஒரு அமௌண்ட் தனியாக ஓடிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா 50% கூட இங்கே வீட்டில் செலவாகுது. உங்களுக்கு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸில் ஃபேர் பண்ண முடியல, இப்போ ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது டெம்பிள் போகிறதுக்கு, இல்லை அந்த பர்டிகுலர் பிளேஸ் போகிறதுக்கு இதாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ஃபிக்ஸ் ஓலா டாக்ஸி, அது ஒரு எக்கனாமிக்கலாக இருக்குது. இல்லை ட்ரெயின்லாம் இட்ஸ் அ டர்ட் சீப். சில இடங்கள்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்வீன் பாண்டிச்சேரி அண்டு சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் யூ கேன் மேனேஜ் வித்தின் 100 rupees. பட் அதில் நான் பஸ்ஸில் போகிறோன்னா எப்படின்னா வந்து 300, 350 வரைக்கும் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒன்றா இது பண்ணணும். கிஃப்ட்டுக்கு ஃபங்க்ஷன் கொடுக்குறது, அவங்க அப்படி வாங்கிட்டு வராங்க, நீ என்ன வாங்கிட்டு வர, நீ என்ன நோ, ஒரு இட்ஸ் அ ரிமெம்பரன்ஸ், தட்ஸ் ஆல். இது போய் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அந்த கிஃப்ட்டை வச்சு அவங்க போய் அழகு பார்க்க போகிறது இல்லை. ஓகே, தெர் இஸ் சம் ஸ்மால் கிஃப்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் புக்ஸாக இருக்கலாம், ஸ்மாலாக இருக்கலாம். யூ ட்ரை டு ஸ்பெண்ட் மணி அக்கார்டிங் டு யுவர் பட்ஜெட். டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். டே டு டே டயட்டு நீங்கள் பிளான் போட்டுருங்க. இன்றைக்கு இந்த சாப்பாடு, இன்றைக்கி சாம்பார், இன்றைக்கி ரசம் அப்படிங்கணும் வரிசையாக போட்டுருங்க. ஒரு பக்கம் போர் அடிக்காது, இன்னொரு பக்கம் செலவு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள் வாங்குவீங்க, அதுக்கேற்ற பொருளை தான் உள்ளே வச்சுருப்பீங்க. இந்த இதுக்கு வந்து இன்றைக்கி செரல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், இன்றைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸு, இன்றைக்கி வந்து மேபி நான்வெஜ் ஆர் எக் ஃப்ரைட் ரைஸு ஆர் கோகோனட் ஃப்ரைட் ரைஸு, சம்திங் லைக் தட். ஸோ இது பண்ணையில் உங்களுக்கு ஒன்று வந்து மென்டலி யூ வில் ஆல்சோ பி ஹாப்பி பிகாஸ் மவுத் வாட்டர் கூட வரும் உங்களுக்கு, இன்றைக்கி இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட்லி யூ வில் ஆல்சோ டேக் அ ரைட் ஃபுட்டு. இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சுக்கணும், நீ கத்திரிக்காய் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிளான் பண்ணல அந்த விட்டமின் கண்டென்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நல்ல ஃபுட்டு, நல்ல டேஸ்டி அண்ட் நாட் ஒன்லி சாட்டிஸ்ஃபை யுவர் டேங்க் பட் ஆல்சோ யுவர் மைண்ட் அஸ் வெல் அஸ் யுவர் ஹார்ட். லெஃப்ட் ஓவர் ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது, லெஃப்ட் ஓவரே வரக்கூடாது. வந்துச்சுன்னா அதுக்கு வந்து இது வச்சுருக்கணும். நீங்கள் அந்த லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு வச்சு நம்ம நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி வரையில அதுக்கு நீங்கள் யூ ஷுட் நாட் இன்வைட் டிசீசஸ். அரிசி பட்டுச்சுன்னா வடகம் யூஸ் பண்ணிக்கலாம், வெங்காயம் யூஸ் பண்ணினா வடகம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறைய வச்சுருக்காங்க நம்மளுடைய பாட்டிமார்கள். அதனால் வந்து லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது சரியான பண்ணணும். அந்த ஃபுட்டை பாய்சன் ஃபுட் ஆகி அது ஸ்லோ பாய்சன் ஆகி அதுக்கு நான் மருந்து ஒரு 5 rupees 10 rupees ஒருத்தர் மெட்டீரியலுக்கு நான் 500 rupees செலவழிக்க விட்டுறக்கூடாது இந்த ஃபேமிலியில்.
இப்போ நான் வந்து இப்போ வெளியே ஜிம்மு போனால் தான் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்னா, இந்த ஜிம் இல்லாமல் யோகாலேயோ மற்ற வாக்கிங்லேயோ மற்றதுலையோ எத்தனையோ இருக்குது. ரன்னிங்கில் இருக்கலாம், திருப்பி ஜம்பிங் ஏகப்பட்டது இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து வீட்டில் பண்ணக்கூடியதோ அல்லது வெளியில் போய் வாக் பண்ணக்கூடியதோ இந்த மாதிரி இதில் டெவலப் பண்ணுமே தவிர ஜிம் போட்டு நான் பாடி ஜிம்னாசியம் அப்போ ரியலி வி வாண்ட் டு லிஃப்ட்னா யூ செலக்ட் சம் வெயிங் மெட்டீரியல் அண்ட் வெயிங் மெட்டீரியல்னால் ஒரு ஸ்டோனை கூட வச்சு இது பண்ணிக்கிங்க உண்மையிலே அப்படி போகிறோம் அப்படின்னா. அதர்வைஸ் இஃப் ஆர் த ப்ரொஃபஷனல் ஃபிட்டர் ஆர் இஃப் ஆர் த ப்ரொஃபஷனல் பர்சன் அண்ட் யூ ஆர் அஃபோர்டபுள் அண்ட் யூ ஆர் ஏபிள் டு ஸ்பெண்ட் மணி ஃபார் இட், ஓகே, யூ ஆர் அலவுட், யூ ஆர் நாட் ப்ரொஹிபிட்டட். அதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன், அங்கே சப்ஸ்கிரிப்ஷன், இங்கே லோக்கலில் உள்ளது, அங்கே வெளியில் உள்ளது, அது இதுன்னு சொல்லி ஈவன் மொபைலில் வரது கூட போட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ அதே போல் கிரெடிட் கார்டு அப்படி தான் வரும். முதல்ல வந்து ஃப்ரீ அப்புறமேல வந்து 5,000 இல்லைன்னா 10,000 நீங்கள் லான்ச் வாங்கிக்கலாம், அது வச்சுக்கலாம், உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டு. நீங்கள் பணம் கட்ட வேண்டியதே இல்லை, 10,000 நீங்கள் கட்டுறீங்க, 10,000 அப்படியே சேவிங் வந்து நல்லா கேட்க நல்லாயிருக்கும். பட் யூ ஆர் கோயிங் டு ஆப்ரேட் இட், ஸோ யூ ஆர் த பர்சன் கோயிங் டு சஃபர். காஃபி வந்து செல்ஃப், வெதர் காஃபி, டீ, ஜூஸ், வாட் எவர் இட் இஸ் செல்ஃப் மேடாக பண்ணுங்க. வெளியில் போய் ஒரு 60 ரூபா 100 ரூபா ஜூஸுக்கு பதிலாக வீட்டில் பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 10 rupees ஆர் 15 rupees, ஈவன் 5 rupees உள்ளே வரும். அதே போல் காஃபி டீலாம் பண்ணிங்கன்னா நாட் ஈவன் ஒரு 3-4 rupees நீங்கள் வந்து 10 rupees கொடுத்து அது பண்ணணும். தேவையா? அதோடு மட்டும் இல்லை, என்ன மில்க்கு, அது ஸ்பாயில்டு மில்கா, நல்ல மில்கா, நல்ல சுகரா, ஒன்றுமே தெரியாது. பட் ஹியர் நீங்கள் வந்து யூ கேன் லிமிட் யுவர் சுகர் ஆர் யூ கேன் புட் அ ஜாக்கரி ஆர் வாட் எவர் யூ வாண்ட். ஸோ திஸ் ஆல் பாசிபிள் வென் யூ டூ இட் அட் ஹோம். ஸ்கில் டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ தூங்கிடாதீங்க. அதாவது நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அடுத்து டாக்டரேட் பண்ண போகிறோம், எப்படி ஃப்ரீ கன்சல்ட்டில் பார்ட் டைமாக கிடைக்குமா அப்படின்னு பாருங்கள். ஒரு கம்ப்யூட்டர் லிட்ரேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அடிஷனல் ஃபோட்டோஷாப்போ ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிட்டு இருங்க. அந்த காலத்து கிராஜுவேஷன்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ உள்ள ஸ்கில்லுக்கு இப்போ நான் பிகாம் இருக்குன்னா டேலி கம்பல்சரி, அது அப் டு டேட் டேலி, அதோட மட்டும் இல்லை பேலன்ஸ் ஷீட்டு, அப்புறம் ட்ரையல் பேலன்ஸு, இதை மாதிரிலாம் உனக்கு வந்து ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண தெரியும். வாட் இஸ் க்ளோஸ் பட்ஜெட், வாட்ஸ் ஓப்பன் பட்ஜெட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு பைத்தான் படிச்சுக்கணும். பைத்தான்லாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவ் டேஸ். ஸோ அந்த மாதிரியான உங்களுடைய ஸ்கில்லை வந்து எப்பயும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் ஐ திங்க் வில் பி பெட்டர் எம்ப்ளாய்டு. படிக்க ஆரம்பிங்க. நிறைய வந்து தகவல் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஜாப்பில் இருப்பீங்க, இன்னொரு ஜாப்பில் வந்து இப்போ சம்டைம் ஒரு ப்ராஜெக்டில் கூப்பிட்டுருக்கோம் 2 lakhs 3 lakhs இருக்கும். அப்போ வந்து ஐ திங்க் யூ கேன் பி வெல் பிளேஸ்ட். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கு வந்து நாட் ஓன்லி தேட், உங்களுடைய நாலேஜை, உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு ரெகக்னிஷன் வேணும். உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் அக்வசிஷன் ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வேணும் அப்படின்னா யூ வில் ஹேவ் டு பி சார்ஜ், யூ வில் ஹேவ் டு பி மோட்டிவேட்டட் ஃபார் விச் யூ ஹேவ் டு ரீட். என்டர்டைன்மெண்ட்லாம் வந்து தேவைப்படக்கூடியது மட்டும் பண்ணுங்கள். மனதிற்கு தேவைப்படக்கூடியதெல்லாம் அதெல்லாம் அனாவசியம் பண்ண தேவையில்லை. அசெட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி பல மணி நேரங்களில், பல நாட்கள், பல மாதங்கள் யோசனை பண்ணி வாங்குங்க. உங்களுக்கு திறமைகள் இருந்துச்சுன்னா ஒரு பிளாக்கை டெவலப் பண்ணுங்கள். பிளாக்கை டெவலப் பண்ணி அது வழியாக ஒரு டிசைனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஐடியா கிவராக இருக்கலாம், அல்லது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து ஒரு புது நியூ க்ரியேட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம். ஸோ பிளாக்குக்கு ஒன்றும் காஸ்ட் இல்லை. அதே போல் நீங்கள் மெயிலும் பண்ணிக்கலாம். மெயில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் GoDaddy நத்திங், நோ காஸ்ட். ஸோ அப்போ வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அது வழியாக உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அது ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 3 hours ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு அதில் வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் வந்த மாதிரி இருக்கும். அடிஷ்னல் இன்கம் இப்போல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு நான் பட்ஜெட்டில் வந்துட்டு இருக்கிறதுலாம் என்னுடைய பட்ஜெட் வந்து அப்பப்போ நான் வந்து இது பண்ண தான் செய்யும். என்ன டெஃபிசிட் வரையில் நீங்கள் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு பிளான் ஃபார் அடிஷ்னல் இன்கம். அடிஷ்னல் இன்கம் வரையில் நீங்கள் யூ ஹேவ் டு பிளான். நான் எவ்வளோ ஏதோ கிடச்சிச்சு பண்ணக்கூடாது. நான் ஏதோ GoDaddy போனேன், அதுக்கப்புறம் பிளாக் டெவலப் பண்ணணும், அவுட் ஆஃப் விச் அப்போ தான் வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட் வரும், ஒரு டிவோஷன் வரும், அட்டென்ஷன் வரும். அப்போ ஹவு மச் ஐம் கோயிங் டு ஏர்ன், அது ஃபுல் டைம் ஜாப்பா பார்ட் டைம் ஜாப்பா, அதற்கான ஸ்கில்லை நான் எப்படி வச்சுக்க போகிறேன். இல்லை ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய இதை வச்சு நான் வந்து டியூஷன் எடுக்கிறேன்னா அதை எடுக்கிறேன்னா, இதெல்லாம் இட்ஸ் கால் பிஸ்னஸ். இல்லை ஒரு டெய்லரிங் வந்து பண்ணியிருக்கிறேன், ஒரு பர்டிகுலராக வந்து எம்ப்ராய்டரி டெய்லரிங்னா எனக்கு 1,000 rupees கிடைக்கும், 2,000 கிடைக்கும். அந்த மாதிரி வந்து உங்கள் இன்கம் பிளான் பண்ணி அப்போ பார்ட் டைமாக ஃபுல் டைமாக அது வழியாக என்ன பண்ண போகிறேன். ஓகே, நான் வந்து நிறைய பிட்டு வந்து சேவிங் இதில் டெய்லரிங் கிடைக்குது, அதை வச்சு நான் வந்து எப்படி ஒரு மேட்ரஸ் தயார் பண்ண போகிறேன், அதை எப்படி வந்து ஒரு டோர் மேட் தயார் பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் தான் கிரியேட்டிவ் தாட்ஸ். எல்லா டேட்லேயும் டயத்துலேயும் எப்போல்லாம் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அப்போ வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பரோடு உட்காந்து ரொம்ப சந்தோஷம் சிரித்து இது பண்ணிட்டுருக்கீங்க, சாப்பிடுங்க. எப்பயும் நிறைய வந்து ஜோக்கு கொடுங்க, நிறையா மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. அதோட வந்து எவ்வளோ தூரத்துக்கு சிரிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வயிறு வலிக்க சிரிப்பணும், அந்த அளவுக்கு சிரிங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டைரக்டாக செலவுகளை குறைக்கும், உங்கள் வாழ்நாளை கூட்டம், நோய் இல்லாமல் இருக்க முடியும். ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப டென்ஷன் வரக்கூடியது இஎம்ஐ வரும், அது அனாவசியமாக செலவு பண்ணிங்கன்னா வரும், பணம் பற்றலைன்னா வரும், இதெல்லாம் வரும். இதெல்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம்.
நிறைய நடங்க. அப்போ வந்து பாடியில் வந்து உங்களுக்கு வந்து டென்ஷன் குறையும், அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ காலுக்கு வலி வருது, தைலத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் செலவு தான். நீங்கள் ஒழுங்கு நடக்கலைன்னா காலுக்கு வலி வரும், கை சரி ஆட்டலைன்னா கைக்கு வரும், ஆயின்மெண்ட் வாங்கணும், அதுக்கப்புறம் ஆவி பிடிக்கணும், அது பிடிக்கணும், ஒன் பை ஒன்னாக கூட்டிகிட்டே போகும். பட் அதை நீங்கள் வைக்கக்கூடிய முறையில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஒன்றும் டிஸ்டர்பே பண்ணாது. உட்காந்தே இருக்கிறீங்க, கழுத்தை கொஞ்சம் ஆட்டுக்கு, கையை கொஞ்சம் ஆட்டுக்கு, காலை கொஞ்சம் ஆட்டுக்கு, ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஹெல்த்து. பிகாஸ் உங்களுக்கு கடவுள் வந்து நல்ல பொதுமளவுக்கு 2 கை கொடுத்துருக்காரு, 2 கால் கொடுத்துருக்காரு, 2 மூளை கொடுத்துருக்காரு, அவர் பார்த்துக்கிடுவாரு. பட் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதை போட்டு அப்படியே ரேட்டனாக யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை தான் வரும். தான் சொன்ன மாதிரி அப்பப்போ வந்து பாடியை மூவ் பண்ணுறது, வைக்கிறது, நடக்கிறது, உட்காருறது, இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கணும். அப்படியே உட்காந்த இடத்துல இருக்க எனக்கு கால் சரியாக வராது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஐ திங்க் இன்னும் ஒரு பிகம் இன்னும் ஐடியல் அண்ட் அகெயின் இன்ஆக்டிவ். ஸோ ஏர்லி சிம்டம்ஸ், ஏதாவது ஒரு இது வந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்ன இருமல் வருது, ஃபீவர் வருது அப்படின்னா உடனே வீட்டில் கஷாயம் போடுறதோ ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அப்பப்போ சரியாயிடும். நீங்கள் வந்து சைனஸ் இருப்ப விட்டீங்க அப்படின்னா அது வந்து முதல்ல ஆஸ்மா வரும், அப்புறம் டிபி வரும், அப்புறமேல் உங்களுக்கு ஆக்சிஜன் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக கூட்டிகிட்டே போகும். ஸோ ஏர்லி சிம்டம்ஸ் நமக்கு நிறைய தெரிஞ்ச வைத்தியங்களை பண்ணலாம், தெரியாத வைத்தியங்களுக்கு நம்ம வந்து மருத்துவர்கிட்ட போகலாம். ஆனால் ஏர்லி வரையிலே நீங்கள் பண்ணுறது ரொம்ப கெட்டிக்காரத்தணும். வந்தப்புறம் பார்த்துக்கிறோம், போனப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு பி சீக் அண்ட் அகெயின் தட் வில் இன்வைட் யூ டு ஸ்பெண்ட் மோர் அண்ட் மோர் மணி ஆன் யுவர் ஹெல்த். ஸோ பி ஹாப்பி அண்ட் நமக்கு வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நான் வாழப்படுத்திருக்கிறேன். நான் வந்து துயரமாக வாழ்வதற்கு நான் பிறக்கல, வசந்தமாக வாழப்படுத்திருக்கிறேன். முடிந்த அளவிற்கு உங்களை முதல்ல வந்து முழுக்க 100%, 200%, எத்தனை பர்சன்ட் படிப்போம், முதல்ல உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். நான் அழகாக இருக்கிறேன், என்னுடைய ஹேர் அவ்வளோ அழகானது, என்னுடைய உடம்பை வந்து அவ்வளோ அருமையாக செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, நான் அழகாக நடக்கிறேன். உங்களை பற்றி அழகுன்னு பார்த்து பாருங்கள். லீவ் த லைஃப். வாழ்க்கையை வந்து வாழ வேண்டும். அது வாழ்வதற்காக தான் அந்த வாழ்க்கையை வாங்கியிருக்கிறோம். நம்மளுடைய லைஃப் வந்து கொஞ்ச நாள் தான். அந்த லைஃப் வரைக்கும் நல்ல சந்தோஷமாக வாழ்வோம். பி ரீச் நாட் ஓன்லி இன் ஹெல்த் அண்ட் வெல்த். தேவைப்பட்டால் பணம் வருமானம் வருமா எடுப்போம், ஹெல்த்தியாக இருப்போம், வெல்த்தியாக இருப்போம். ஸோ திஸ் இஸ் அ லாங் எக்ஸசைஸ். லிசன் பண்ணி அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆனாலும் ஆகியிருக்கும். ஐ எம் சாரி ஃபார் இட். பட் இது வந்து 2021 ஜனவரி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து ரெசல்யூஷன் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். ஒவ்வொரு யூத்து, மேல், ஃபீமேல், பேரண்ட், ஓல்டு, ஃபாதர் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு டேக் டு see that you are healthy, you are wealthy at your home. So your prosperity will have to start from your home. Thank you very much.